வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் இந்த மார்ச் மாதத்தில் என்னெல்லாம் விதைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்மளுடைய தோட்டத்தை கவனித்தால்தான் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். தோட்டமும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஸ்பெஷலாக இந்த மாதத்திற்குன்னு ஒரு சில காய்கறிகள் இருக்குது. நார்மலாக நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது தான். தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே கீரைகள் இது வந்து நார்மலாக நம்ம எல்லா சீசன்லையும் வைக்கலாம். ஸ்பெஷலாக இந்த சீசனில் ரொம்ப அருமையாக வளருது என்னதுன்னு சொல்லி பார்த்தா வெண்டைக்காய். இதுக்கு சரியான ஒரு சீசன். வெண்டைக்காய்க்கு நல்லாவே வந்து வரும். ஒரு 5-6 செடி இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான காய் வந்து எடுக்கலாம். அப்புறம் பாகற்காயில் நிறைய பேருக்கு பூச்சி பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த கிளைமேட்டில் வெண்டைக்காய் அதே மாதிரி பாகற்காயும் நல்லாவே வந்து வளரும். அதே மாதிரி தக்காளி, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தக்காளியும் வந்து நல்லா வரும். அப்புறம் வந்து கோவக்காய் வந்து நல்லா வரும். இந்த சீசனில் நீங்கள் விதைச்சிங்கன்னா நல்லா வரும். கொத்தவரங்காய் வந்து கொத்தாவே காய்க்குன்னு சொல்லலாம். நல்லா அருமையாக வளரும். ஏன்னா அந்த காய்கறிகளுக்கு ஏற்ற காலநிலை வந்து இப்போ காணப்படுறதுனால வந்து கொத்தவரங்காய் ரொம்ப சூப்பராக காய்க்கும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்து படத்தி விடுங்க. ஆனால் ஓரளவுக்கு பீர்க்கங்காய் வந்து வளரும். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து கவனிக்கிறது, பீர்க்கங்காய் கொஞ்சம் அதிகமாக வந்து கவனிக்கணும். ஏன்னா பிஞ்சு வந்து வெம்பி பெய்கிற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சரியான உர பராமரிப்பும் பூச்சி விரட்டியும் நீங்கள் பயன்படுத்தி நல்லா அழகாக வந்து அதை படத்தி விடணும். அதற்கான சூழ்நிலை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் பீர்க்கங்காய் வந்து நல்ல அறுவடை எடுக்கலாம். பாருங்கள், சொன்ன இத்தனை காய்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து அறுவடை எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.